ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூகேல கிட்ஸ் எல்லாருக்குமே இப்போ ஈஸ்டர் ஹாலிடேஸ் விட்டாச்சு. 15 டேஸ் பசங்க வீட்டில் தான் இருப்பாங்க. வீட்டில் சொன்னால் அடிக்கடி லீவ் சொல்கிறியம்மா, எப்படிம்மா ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஊரில் குவார்ட்டர்லி, ஹாஃபலி, ஆனுவல் முடிஞ்சு லீவ் விடுவாங்க இல்லையா? இங்கே எப்படின்னா எக்ஸாம் கிடையாது. ஸோ இங்கே ஆட்டம், ஸ்ப்ரிங், சம்மர் அப்படின்னு 3 டேர்ம் பிரிச்சுப்பாங்க. ஒவ்வொரு டேர்முக்குமே ஃபஸ்ட் ஹால்ஃப், செகண்ட் ஹால்ஃப் அப்படின்னு சொல்லி டைம் இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஹால்ஃபில் பார்த்திங்கன்னா ஒரு 6 வீக்ஸ் ஸ்கூல் போவாங்க. இடையில அப்புறம் ஒரு 9 டேஸ் லீவ் வந்துடும். அப்புறம் செகண்ட் ஹால்ஃப் முடிஞ்சு டிசம்பர் மந்த் வந்துடும் ஆட்டம் டேர்மில். அப்போ என்ன வரும், கிறிஸ்மஸ் லீவ் வந்துடும். அது ஒரு 15 டேஸ் வந்துடும். அடுத்து ஜனவரிலேருந்து ஸ்ப்ரிங் டேர்ம் ஆரம்பிக்கும். ஜனவரி, பிப்ரவரி ஒரு 6 வீக்ஸ் ஸ்கூல் போவாங்க. அப்புறம் ஹால்ஃப் டேர்ம் பிரேக் அப்படின்னு சொல்லி ஒரு 9 டேஸ் கிட்ட லீவ் வந்துடும். திருப்பி அதுக்கப்புறம் செகண்ட் ஹால்ஃப் போகும்போது ஈஸ்டர் ஹாலிடேஸ் வந்துடுது. ஸோ ஸ்ப்ரிங் டேர்மில் ஈஸ்டர் ஹாலிடேஸ் ஒரு 15 டேஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஏப்ரல் டு ஜூலை வரைக்கும் சம்மர் டேர்ம். அதில் ஃபஸ்ட் ஹால்ஃப், செகண்ட் ஹால்ஃப் இருக்குமா. இடையில மே மந்தில் நினைக்கிறேன் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு 6 வீக்ஸுக்கு அப்புறம் திருப்பி ஒரு 1 வீக் லீவ் வரும். அதுக்கப்புறம் தான் ஆனுவல் லீவுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா. 45 டேஸ் இங்கே சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. ஸோ பசங்க கண்டினியூஸாக ஸ்கூல் போகிற மாதிரியே இருக்காது, டக்கு டக்குன்னு லீவ் விடுற மாதிரி இருக்கும். பட் இங்கே உள்ள வெதருக்கு இப்படி இருக்கிறதும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு டெய்லி கிளப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இடையில லீவ் வரும்போது அப்பாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.